போன வாரம் அந்த வகுப்பு வந்து நம்ம அந்த இடகலை பின்கலை அதை பத்தி பேசியிருந்தோம். அதுல வந்து அளவு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுல இந்த 16 சொல்லி ஒரு அளவு சொன்னேன்னா, இந்த 16ன்னு சொல்லிட்டு இருந்ததுனால இங்கே சொல்லும் போது 8 2ன்னு சொல்லாம திரும்ப 16ன்னே சொல்லிட்டேன். அது இங்க சொன்ன உடனே எனக்கு கான்சியஸுக்கு வந்துருச்சு இங்க 8 2 சொல்லணும். இதை வந்து வேல்ஸ் ஐயா வந்து கவனிச்சு கிளாஸ் முடிஞ்ச உடனே, ஐயா 16 வந்து முதல் சொல்லிட்டு நம்ம இங்க 8 2 தான் சொல்லணும், நீங்க 16 சொல்லிட்டீங்க. கரெக்ட், எனக்கும் தோணுச்சு. அப்புறம் அடுத்து நகர்ந்து போயிட்டதுனால நான் அதை மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. போன வாரம் கிளாஸ் வந்திருக்காது யூடியூப்ல. நான் அதுக்காக போடாம இல்லை, கரெக்டா எங்க நான் அதை விட்டனோ அதுல இருந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகல, ஃபுல் வீடியோவும். நான் ஸ்டார்ட் எங்க நம்பரை மாத்தி சொன்னேன்னா அதுல இருந்து ஆடியோ கம்ப்ளீட்டா ஃபுல் வீடியோவுமே ரெக்கார்ட் ஆகலை. அப்போ கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், அது கிருஷ்ணாட்ட சொல்லுங்க, அவர் சரி பண்ணிக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அவர் போட்டு பார்த்துட்டு ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலையே அதுல இருந்து அப்படின்னு. சரி, அப்போ அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாவே போடாத அப்படின்னு. போன வார கிளாஸ் வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப நுட்பமா பார்த்தது தான். அது போட்டிருந்தா வெளியில உள்ளவங்களுக்கும் ஒரு சின்ன விழிப்புணர்வும் வரலாம், குழப்பமும் வரலாம், ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அது அப்படியே ஏன் போடலை அப்படின்றதுக்கான காரணம் அது, வேற ஒன்றும் இல்லை. பொதுவாக தவம் செய்யறவங்க வந்து சாமத்துல எழுந்து தவம் பண்ணணும். சாமத்துல எழுந்து தவம் பண்ணணும். சாமத்துல எழுந்து தவம் பண்ணணும். ஆனா அதவே வந்து 3 சாமம் பண்ணணும். சாமம்னா 3 சாமம் பண்ணணும். 3 சாமம் பண்ணணும்னா இப்ப நமக்கு சாமம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? நடுசாமம். நடுசாமம்னா 12 மணி சாமம், நடுசாமம். ஆனா அதுல 3 சாமம்ன்றாங்க. 3 சாமம் கணக்கு வச்சு பார்த்தா 3 சாமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப 3 சாமம் சொல்றாங்களே, 3 சாமத்துக்கு அது வாய்ப்பு இல்லை. அப்ப 3 சாமம் சொல்றாங்க. முதல் சாமத்தில் பண்ணணுன்றாங்க, அப்புறம் 3 சாமம் பண்ணணும் அப்படின்றாங்க. இது ஏன்னா இது நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அதிகாலை ஜெபம்போம் 3 to 5:20. அப்புறம் மதிய நேர ஜெபம்போம் 12 to 2. மாலை நேர ஜெபம் சொல்லுவோம் 6 to 7ன்னு சொல்லி சொல்லுவோம். இது கணக்கு. அப்ப இதன் ஊடாக பார்த்தா இது கூட சாமம் இல்லையே, 1 கணக்குல வருது. எது? அந்த 3 மணியோ 2 மணியோ எந்திரிச்சு நம்ம பண்றது 1 கணக்குல வருது, மிச்சம் 2 கணக்குல வரல. ஒரு சிந்தனை. ஆனா சாமி வந்து முன்னாடி அவங்கெல்லாம் சொன்னதுதான் நம்மளும் சொல்றோம், ஃபாலோ பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க இந்த 2 இது வந்து வித்தியாசப்படுது. மதியம் பண்றதும் சாயந்தரம் பண்றதும் வித்தியாசப்படுது. ஆனா அது கணக்குல வருது. அப்ப இவங்க சாமம் சொல்லி சொல்றாங்க. 3 சாமம்னா 12க்கு மேல ஸ்டார்ட் ஆகுறது. அப்ப இது 3க்கு வந்து அங்க கணக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. அப்புறம் சரி, இது எப்படி கணக்குல வரும் அப்படின்னு பார்த்தா, சாமத்துக்கு ஏதாவது கணக்கு இருக்கா, சாமம் சொல்லக்கூடியதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கான்னு பார்த்தா, அதை பிரிக்கும் போது அது ஒரு கணக்கு வரும். இல்ல, அது எதுல வருதுன்னா வைத்தியத்துல வருது. வைத்தியத்துல வரும்போது நீங்க 3 சாமம் அதை
மருந்து குடிக்கணும்பாங்க. இப்போ வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரம் ஒரு சாமம், 3 மணி நேரம் கணக்கு ஒரு சாமம் கணக்கு. அது இரவும் இல்லை பகலும் இல்லை. இரவு இல்லை பகலும் இல்லைன்னா இப்போ 12 மணி பகல் 12 மணி பொழுது முடிஞ்சு AM to PM ஆகுது. காலையில அதிகாலையிலிருந்து பின்பகலுக்கு மாறுது. சரி. ஆமா, இப்போ இரவும் இல்லை பகலும் இல்லைன்றாங்க. இரவும் கிடையாது பகலும் கிடையாது. இப்போ அதான் கேட்டேன், பகல் 12 மணி, இப்போ அம்மா சொன்னாங்க நடுசாமம், இரவு 12 மணி, அதுதான் சொன்னாங்க. இப்போ அதுதான் அவங்க அந்த இரவு 12 மணி, அதாவது நடுவில் அந்த 2 பொழுதுக்கான நடுநிலையான. அப்போ பகல் 12 உச்சி, இரவும் இல்லை பகலும் இல்லைன்றாங்களே. காலைல 4 மணி, மதியம் 12 மணி, நைட் 9 மணி, இதான் 3 காலம், 3-8-20. நான் கேட்கறது, சாமம் என்பது இரவும் இல்லை பகலும் இல்லை, கணக்கு வந்து சாமம் தான். அப்போ வைத்திய பிரகாரம் பார்த்தா 3 மணி நேரம் ஒரு சாமம். இப்போ அதிகாலையில் எடுத்துக்கோம், 3, 4, 5 ஒரு சாமம், அது பண்றோம். ஒரு சாம கணக்கு நம்ம முடிச்சிடறோம். சரியா? திரும்ப சொல்லும்போது சொல்றாங்க இரவும் இல்லை பகலும் இல்லை, ஆனா 3 சாமம் நீ பண்ணணும். ரைட்டு. நான் உள்ள போக சொல்லலையே, ஏன் உள்ள போனீங்க இப்போ? நான் உள்ளே சொல்லலையே இப்போ. இரவும் இல்லை பகலும் இல்லை. நீங்க வெளியில இருந்து வந்தா தான் உள்ள சரியா வரும். இரவும் இல்லை பகலும் இல்லை, அதுதான் கேட்டேன். மதியம் 12, சரி அப்படியே வச்சாலும் சாயந்தரம் 6. அப்ப இது எப்படி இரவும் இல்லை பகலும் இல்லை? சொன்னது தப்பாயிடுமா? இரவும் இல்லை பகலும் இல்லைன்னா 3 சாமத்தில் முங்கி குளித்து, 3 சாமம், 3 சாமத்துல முங்கி குளித்து, முங்கி குளித்துன்னு வரும்போது இப்போ நான் அடுத்தான் வரப்போறேன். அதுதான் இப்போ வரப்போறேன். இப்போ உள்ள இவ்வளவு தெளிவா பதில் சொல்றீங்களே, நான் பகல்னு 12 மணிக்கு கேட்கிறேன், நீங்க அதை சொல்லுங்க. நான் அதுதானே நான் கேட்கிறேன். உள்ள பாருங்க, டக்கு டக்குன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன செய்றீங்க, ஒரு கேள்விக்கு உள்ள போய் டான் பதில் சொல்றீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் உள்ள போயிட்டீங்க, ஆனா நான் வெளியில இருந்து கேள்வி கேட்கிறேன், வெளியில எந்த பதிலுமே வரமாட்டேங்குது. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் எல்லாரும். ஏன்னா நான் சொல்லும் போதெல்லாம் எல்லாருக்கும் உள்ளதான் போகுது கடனை. அது ரைட்டு, இப்போ உங்களுக்கு ஓகே. இப்ப இந்த சாமம்னா என்னன்னே தெரியாத ஆட்களுக்கு நம்ம அதை சொல்லி தானே போனோம். அதை உங்க மூலியமா சொல்லலாம்னு எதிர்பார்க்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ நீங்க சொன்ன கணக்கு சரி. அந்தி சந்தின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு, சந்தியாவந்தனம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆமா, சந்தியாவந்தனம் பண்ணாம எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒரு கணக்கு இருக்கு. அது வேற, அந்த சந்தியாவந்தனம் வேற, அது வேற இல்லையா? அந்த அந்தி சந்தியே வேற. ஆமா ஆமா, அது ஆமா பாட்டுல வர்றது அது. அது இல்ல, இரவும் இல்லை பகலும் இல்லை, ஆனால் பகல் பொழுதில் 2 சாமம் இருக்கு. ஒரு சாமத்தோட முடிஞ்சு போச்சு, அது நடுசாமம் 12 மணி. மிச்சம் இருக்கிற 2, ஆனா அது பகலுக்குள்ளதான் வருது. சரி, அப்ப மதியத்துக்கு சொல்லுங்க. சரி, அது கூட நாம ஒத்துக்கலாம். பகல் அப்படியே முடிஞ்சு இரவு அந்த பொழுது மாறுது, மதியத்துக்கு எந்த 12 மணி? 12 மணி பகலா இருக்கே, இரவும் இல்லை பகலும் இல்லைன்றாங்களே. சரி,
காலையில அது, சாயந்தரம் நீங்க சொன்ன மாதிரி இது. இப்ப மத்தியானம் இரவும் இல்லை பகலும் இல்லை. உச்சி எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கு. பளிச்சுன்னு இருக்கும் இல்ல? உச்சி வேலை பளிச்சுன்னு இருக்கும். இப்ப இரவும் இல்லை பகலும் இல்லைன்றாங்க. அது அந்த சாமத்துல வந்துருதே உங்களுக்கு தான். அதுல 3 to 5 20 முடிஞ்சது இல்ல? அது ஒரு பொழுத விட்டுருங்க, அது கணக்குல வந்துருச்சு. ஒரு சாமம் முடிஞ்சுது, 2 சாமம். நடுநிலையாக நிற்பது. அதான் அவர் முதல்ல சொல்லிட்டாரு, உச்சி பொழுதுன்னு. அந்த 2-3 பேர் சொன்னீங்கல்ல உச்சி பொழுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இரவும் கிடையாது பகலும் கிடையாது. இப்ப நம்ம வந்து டைம் போடும்போது AM PM, முற்பகல் பிற்பகல். ஆனா அந்த 12 என்ன சொல்றாங்கன்னா, அது பகலும் கிடையாது இரவும் கிடையாதுன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம்னா, அங்க இருள் இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம். மதியம் அந்த 12 பகல் கிடையாது இரவும் கிடையாது. அது என்னன்னா ஒண்ணு ஒன்றோட சேர்ற நேரம், மாறக்கூடிய நேரம். இதுதான் அதிகாலையில் நடக்குது. எப்போ? நடு 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு நடக்குது. அது உடனே விடிஞ்சிருதா? அந்த 12 மணி வந்து அந்த டைம் 00ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது உடனே பிரகாசம் வந்துருதா? வரலையே. நமஸ்காரம். சூரியன் வந்துடுறாரா? வரல. ஆமா. அதே மாதிரி இப்ப அம்மா சொன்ன மாதிரி சாயந்தரமும் உடனே வந்துருதா? 6 ஆன உடனே வந்துருதா? இல்ல. அப்ப இரண்டும் சேரக்கூடிய நேரம். அந்த நேரம் இரவும் கிடையாது பகலும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப பாருங்க, நீங்க அதிகாலையில ஒரு ஜாமம் ஜெபம் பண்றீங்க, மற்ற 2 நேரம் பண்ணல. ஆனால் ஒரு தவத்திற்கான டைம் என்ன? 3 சாமம். 3 சாமம்னா ஒரு சாமத்தினுடைய அளவு 3 மணி நேரம். ஒரு சாமத்தினுடைய அளவு 3 மணி நேரம். அப்ப நம்ம சாமத்தினுடைய அளவின் பிரகாரம் தவம் பண்ணல. ஆனா யார் பண்றா தெரியுமா? ஆசிரமத்துல பண்ற. ஆசிரமத்துல 3 ஜாமம் தியானம் செய்யறாங்க. ஒன்னு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் அவங்களுக்கு, 6 மணிக்கு, 6 to 7 சாயந்தரம். ஆமா, ஒன்னு எக்ஸ்ட்ரா. அவங்க 12 மணிக்கு ஆரம்பிச்சாலும் 2:30க்கு தான் முடிப்பாங்க மத்தியானம். காலையில 2 மணிக்கு ஆரம்பிச்சாலும் 5:20க்கு தான் முடிப்பாங்க. 6 மணிக்கு 1 மணி நேரம் அவங்களுக்காக பண்றது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கதி பயிற்சி போகும், அது 9:30க்கு தான் முடியும். 3 மணி நேரம். அப்ப 3 ஜாமம் பண்ணக்கூடியவர்கள் ஆசிரமவாசிகள். முங்கி குளித்து அதிலேயே இருந்து 3 ஜாமம் தியானம் பண்ணணும். இப்ப நம்ம 3 ஜாமம் பண்றோமா? ஒரு ஜாமமே பண்றது இல்ல. 3 சேர்த்தா கூட ஒரு சாமம் வராது. ஆமா, அப்ப 3 ஜாமம் பண்ணணும் அப்படின்னு. இரவும் இல்லை பகலும் இல்லை, இது கான்சியஸுக்கு வரணும் நமக்கு. ஏன்னா இந்த 3 மணி நேரம் எப்படி உட்கார முடியும்ன்ற சிந்தனை உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க உட்கார மாட்டீங்க. எப்பொழுது கால அளவுகளை நீங்க விட்டு வெளியில அந்த தாட்ல இருந்து விட்டு உட்காடுறீங்களோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்? நீண்ட நேரம் உட்காரலாம். கால அளவுகளுக்குள்ள சிக்கி, அதாவது அந்த சிந்தனைக்கு போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் கூட உட்கார முடியாது. அததான் அவங்க என்ன சொல்றாங்க, அங்க காலம் கிடையாது, பொழுதும் கிடையாது, இரவும் இல்லை பகலும் இல்லை. சாமம்ன்றது ஒரு கணக்கு, அது 3 மணி நேரம் அளவு. அந்த அளவு மட்டும்தான் நீ சிந்தனையா வச்சுக்கணும். ஆனால் உன்னுடைய உடலும் மனமும் அதுக்கு பழக்கமாயிரணும். இதுக்கு நம்ம பழகணும், தயாராகணும். ஆமா. 2வது, இந்த சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது ஒண்ணு. ஆமா, அம்மா வந்து எப்படியோ டக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறது. இந்த சந்தியாவந்தனம்ன்றது வெளியில பார்க்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் எல்லாம் சுத்தமாகி அதற்கான சில ப்ரொசீஜர்லாம் பண்ணக்கூடியது. ஆனா இப்ப அப்படி யாரும் பண்றது இல்லை. இப்ப அந்த சந்தியாவந்தனமே என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. எல்லாம் குறைஞ்சு அந்த டயத்தை தாண்டி காலையில எந்திரிச்சா ஒரு சந்தியாவந்தனம் ஒன்று 10 மணிக்காவது என்ன செய்யணும்
பண்ணி தான் ஆகணும்ன்ற பண்றக்கூடிய ஸ்டேஜுக்கு வெளியில இருக்கிறவங்க வந்துட்டாங்க. ஆனா ப்ரொசீஜரா வந்து சந்தியாவந்தனம்ன்றது ஆமா பண்றது. இப்போ சந்தியாவந்தனம் அது சந்திய காலம், அந்தி காலம். சரியா? 2 காலங்களில் பண்ணக்கூடியது. உதயம் அஸ்தமனம் இல்லை, அதான் விஷயம். அஸ்தமனம் மாதிரி அது, ஆனா இல்ல. உதயம்தான் அது, அஸ்தமனம் மாதிரி. இப்ப நமக்கு சந்தியாவந்தனம் சந்தியா காலம் இருக்கா? இல்ல. நமக்கு சந்தியாவந்தனம் சந்தியா காலம் எப்பவும் இருக்கு. அது எப்பவும் இருக்கிறது, பயிற்சியில. அது நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணி பண்ணி பழக்கமானதுனால நீங்க அதை சொல்றீங்களா? அப்படி இல்லை, நான் கேட்கறது பயிற்சியில கேட்கிறேன். ஆமா, அது வந்து தத்துவ நிலை பயிற்சி. நான் கேட்கிறது நமக்கு சந்தியாவந்தனம் சொல்லக்கூடிய சந்தியா காலமும் இந்த அந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பொழுது நமக்கு இருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னா 3 சாமம் முங்கி குளித்துனா 3 சாமமும் நீ அதை திறம்பட செய்யணும்னு அர்த்தம். எதை? ஆமா, 3 சாமமும் அந்தி சந்தி வேளையில் இதை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அந்தி சந்தி பொழுதே நீ இதை செய்யணும்னா 3 பொழுதுக்கு அந்தி சந்தி இருக்கா சிந்திங்க பார்ப்போம். 3 பொழுதுக்குமே. 1க்கு சொல்லிடலாம், காலையில சந்தியாவந்தனம் பண்றோம். 2க்கு சொல்லிடலாம், சாயந்தரம் சூரியன் மறையுது. நடுவுல இருக்கு அப்படி பார்த்தா 3ஆவதா ஒரு பெயரோ பொழுதோ வச்சு நமக்கு சொல்லியிருக்கணும். அந்த அதிகாலை பண்றதுக்கு சந்தியாவந்தனம் சொல்லியாச்சு, மாலையில பண்றதுக்கு அந்தி சொல்லியாச்சு, நடுவில் ஏதாவது சொல்லியிருக்கணுமே அவங்க. இல்லையே, கேட்டா உச்சிகால பூசைம்பாங்க. இல்ல, அப்படி இல்லை. ஆனால் தவத்துக்கு சொல்லும்போது 3 சாமம் செய்யக்கூடிய தவத்தில் 3 சாமத்திலையும் அந்தி சந்தி தான் நீ பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டு, கரெக்டுமா, சரியான பதில். ஏத்தி இறக்குறது தான் சரியான பதில். பட் ஆனா அதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. சந்தி ஆரம்பிக்கிறது ஆனா ஆரம்பிக்கல, அந்தி முடிகிறது ஆனா முடியல. அதேதான், கரெக்ட், அதேதான். ஆமா, அப்ப நீங்க சொன்னது கரெக்ட். ஏற்றி இறக்குறது அவர் சொன்னதும் சரி. வெட்டாத சக்கரம் ஆரம்பிக்கிறான் ஆனா ஆரம்பிக்கல, முடிக்கிறான் ஆனா முடியல. அப்ப நீங்க ஆரம்பிக்கவும் இல்லை முடிக்கவும் இல்லை, அதுக்கு பேர் தான் வெட்டாத சக்கரம். ஆமா, ஒடுக்குறோம். அப்ப இந்த 3 சாமமும் நீ அந்தி சந்தி பொழுதே அதை செய்ய வேணும்னா அதுக்குள்ள ஒரு சூட்சம் என்னன்னா, நீ சரியா செஞ்சாதான் அந்த சாமத்தவம் உனக்கு கை கூடும். 3 மணி நேரம் பண்ணணும்னு சொன்னா நம்மால் உட்காந்து மரத்தை அறுக்கிற மாதிரி இப்படியே போட்டு அறுத்தா அது சரியா வராது. ஆனா சிந்தனைக்கு கொண்டு வரணும். நமஸ்காரம், உட்காருங்க. சிந்தனைக்கு கொண்டு வரணும். ஆரம்பிக்கவும் இல்லை முடிக்கவும் இல்லை. அதுதான் ஏன் இதை கால்குலேட் பண்ணி சொல்றாங்கன்னா, நம்ம இன்னைக்கு சொல்ற நாளைக்கு காலையில சந்தியாவந்தனம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கு பொழுது முடிஞ்சிருக்கணும். ஆனா முடிஞ்சுதா? முடியல, ஆரம்பிக்குது. முடிஞ்ச மாதிரி போய் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம இந்த பூஜையை பண்ணிடுவோம் அப்படின்னா முடியுதானா? முடியல, ஆரம்பிக்குது. அப்ப அது ஆரம்பிக்கவும் இல்லை
இங்க முடியவும் இல்லை. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு அளவு கொடுத்து ஆரம்பிக்கிற மாதிரியும் முடிக்கிற மாதிரியும் ஒரு பாவனை வச்சிருக்கோம். அந்த பாவனை இல்லாம நம்ம அந்த ஒரே பொழுது செய்யக்கூடிய, அதாவது சந்தி ஆரம்பிக்கிறது அந்தி முடிக்கிறது, ஆரம்பிக்கிறது முடிக்கிறது. இந்த அந்தி சந்தின்றது வெளியில கிடையாது, உள்ள இருக்கிறது. அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் கிடையாது. அப்படி செய்யும் பொழுது 3 ஜாமங்கள் கடந்து விடுறாங்க. 3 ஜாமம் கடந்துரும் அப்படின்றாங்க. இப்ப இதை நீங்க தனியா பிரிச்சுட்டீங்கன்னா, அதிகாலை வேற மாலை பொழுது வேற. அதாவது ஒரு கதி ஏத்துறோம், அங்க நிறுத்திடுறோம், திரும்ப இறக்குறோம், இங்க நிறுத்திடுறோம், திரும்ப ஏத்துறோம், அங்க நிறுத்திடுறோம். இப்படி செய்யும் பொழுது டைம் டியூரேஷன் மாறுது, அளவு மாறுது இல்லையா? அதனால நான் சொல்லுவேன், சம அளவில் ஏற்றி இறக்கி. அந்த சம அளவு வரும்போது தான் இந்த நீள்வட்ட சுழற்சி வர ஆரம்பிக்கும். ஆமா. அப்ப இந்த 3 சாமம் சொல்லக்கூடிய அந்த சாமம் அளவு நம்ம எடுக்கிறதா இருந்தால் உள்ள அந்தி சந்தி, அதுதான் ஆரம்பிக்கும் போது சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணுன்றது அவங்க கணக்கு. சூரிய நமஸ்காரம், நம்ம ஆத்ம நமஸ்காரம் கொடுக்குறோம். சந்தியாவந்தனம்ன்றது ஆரம்பிக்கல, ஏற்கனவே ஆரம்பிச்சு இருக்கு. அதை நம்ம சரியான முறையில தொட்டு எடுத்துட்டு வாரோம். ஒரு சுழற்சி 2 சுழற்சின்னு ஒரு 10 சுழற்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அதுவே சுழல ஆரம்பிச்சிடும். அதுவே சுழலும் போது அது நான் ஒரு கணக்குக்கு தான் சொல்றேன், ஒரு சாமம் 3 மணி நேரம்னா அது 3.5 மணி நேரத்தை கூட தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 சாமங்களும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த தத்துவ நிலை, ஞான நிலையே என்ன ஆயிடும், டோட்டலா மாறி. ஆமா, நீங்க பிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளதான் நிப்பீங்க. 1 மணி நேரத்துல நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னா 1/2 மணி நேரத்துல எந்திரின்னு மனசு சொல்லிடும். ஏன்னா நீ எனக்கு சொல்லிட்டேல, நானே உட்கார மாட்டேன், ஆனா நீ எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துட்ட, இனி நான் விடுவேன், நான் உன்னைய நீ 1/2 மணி நேரத்துல எந்திரி அப்படின்னு அது சொல்லிடும். அதை அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடக்கூடாது அதை. ஆமா, இவா நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அவ்வளவுதான். எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. இந்த பெரிய பெரிய இந்த மினிஸ்ட்ரி இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடி கார்டு போட்டிருப்பாங்க. ஆமா, என்ன டைம் ஆனாலும் என்னதான் செய்யணும், நின்றுட்டே இருக்கணும். நின்றுக்கிட்டே இரு. அவர் போனவர் அங்க என்ன செய்யறான்னு தெரியாது, அவர் வந்தா தான் நீ ரிலீவ் ஆகணும். அது மாதிரிதான் மனசை நீங்க வச்சுக்கிறணும். இல்லை அப்படின்னா அது உங்களை போட்டு குடைய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த சாம தவம்ன்றது, அந்தி சந்தின்னு சொல்லக்கூடிய இந்த சந்தியாவந்தனம்ன்றது நம்மளுடைய உள்ள அந்த சுவாச சுழற்சி முறையைத்தான் அதை சொல்றது. அதனால சித்த வித்தியார்த்திகள் சாமதம், இப்ப சாமி என்ன சொல்லிட்டாரு, நீ அதிகாலையில பண்ணு, மதியம் 1 மணி நேரம் பண்ணு, சாயந்தரம் 1 மணி நேரம் பண்ணு. இது ரூல்ல இருக்க. ரூல்லன்னா வித்தியார்த்திகளுக்கு, வித்தை பெற்றவர்களுக்கு வெளியில இருக்கக்கூடியது. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. அதி தீவிரமா போகும்போது இது தானாகவே என்ன செய்யும், மாற ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு கால அளவு, நம்ம இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இது 3 மணி நேரம் தான் ஒரு சாமம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா, ஓரளவுக்கு மனசு என்ன ஆயிடும், ஃபிக்ஸ் பண்ணிடும். சரி, நமக்கு இந்த அளவுல தான் நம்ம செய்யணும். நீங்க இதன் அடிப்படையில் இப்ப செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா குறைஞ்சது 2.5 மணி நேரமாவது உட்காருவீங்க, 2 மணி நேரமாவது உட்காருவீங்க. இதனுடைய இந்த சூட்சம அளவு தெரியல அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்றதே சிரமமாயிடும். இது தெரியாதனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆமா, அதை சாமி ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க பொதுநலத்துக்காக இதுக்காக ஜெபிக்கிறதுனால அவங்களுக்கு பயிற்சியும் வேற முறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஈஸியா போயிடுது. நமக்கு ஒரே சப்ஜெக்ட் தானே, ஒரே பயிற்சி தானே, செஞ்சதையே செஞ்சிட்டே இருக்கணும், போர் அடிச்சிடும். அப்படியும் ஒரு மனப்பாங்கு இருக்கு நம்மள்கிட்ட. இதவே நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையும் நமக்கு வருது. அந்த இடத்துலதான் போர் அடிக்கிற அளவுக்கு வேற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம எப்படா போர் அடிக்குமோ அப்படின்னு நினைக்க சொல்லவே ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம ஒண்ணு கொடுத்துறாரு. இந்த சாப்பிட்டு ஒரு சமயத்துல ஒரு காரத்துல ஒரு பச்சை மிளகாவோ ஒரு மிளகோ ஒரு காய்கறி ஒன்று எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி அவர் நமக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு. நம்ம அதை விட்டு வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ
அந்த இடத்துல நம்ம போர் அடிக்காம நம்ம அதை தொடர்ந்து அதை செய்யறதுக்காக அதான் அழுகிற பிள்ளைய ஏதாவது கொடுத்து உள்ள கூட்டிட்டு போற மாதிரி அது தொடர்ந்து அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம திரும்ப திரும்ப அதுக்காக மெனக்கடணும்ல, நம்மளும் மெனக்கடணும்ல. அதுக்காக தான் இந்த விஷயம்லாம் நம்ம சொல்றது. சரி அழுதம்னா அவர் ஏதாவது தருவாருன்னு நம்ம அழுது வாங்கவும் முடியாது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, சரி நம்ம இப்படியே அழுது வாங்கிறோம்னு வாங்க முடியாது. அழுத பிள்ளை பால் குடிக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆமா அதனால அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். எங்கெல்லாம் சோர்ந்து போறோமோ அங்க ஒரு பெல் அடிப்பார் அவர். இங்க வா நான் இருக்கேன் பாரு இதை கவனி அப்படின்னு சொல்லி பெல் அடிப்பாரு. அது சகஜமா நடக்கிறது. அது அடிக்கிறதே எதுக்குன்னா நீங்க தெளிச்சு பெற்று மறுபடியும் இந்த அளவுல மீண்டும் உட்கார்றதுக்கு தான். ஆமா நீங்க அதவே என்ன சொல்லுவீங்கன்னா, நான் சாமி என்னைய தட்டி எழுப்பிட்டாரு, சாமி என்னைய தொட்டு பார்த்துட்டாரு, சாமி என்னைய அது பண்ணிட்டாருன்னு சொல்லி அதுலயே 6 மாசம் ஓடிடும். ஆமா இப்படியே சொல்லி சொல்லி 6 மாசம் ஓடிடும். ஆனா அவர் அதுக்காக அதை செஞ்சிருக்க மாட்டார். நீ தூங்கிறாத, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நல்ல இடம் வருது, அந்த இடத்த விட்டு அதை பிடிச்சி மேல போயிரு அப்படின்றதுக்காகத்தான் அவர் ஏதோ ஒரு வகையில நம்மளை அந்த தொடு உணர்வோ உணர்தல் மூலியமாவோ கொடுத்து நம்மளை போன்னு சொல்லி அனுப்பி விடுறது. நம்ம அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாத விஷயங்களை பேசி அந்த நின்ன இடத்துலயே நின்றுகிட்டே இருப்போம். அது இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய இதுக்கு தான் போன கிளாஸ் நம்ம வெளிப்படையா எடுத்ததுக்கான காரணம். அந்த அளவு முறைகள் தெரியாம தான் பயிற்சி முறைகள் எல்லாமே மாறி 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 சிலருக்கு நம்ம முன்னாடி செஞ்ச பயிற்சியே பெஸ்ட்டு, நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற சிந்தனைலாம் வர்றது காரணம் என்னன்னா இதுல உள்ள சூட்சமம் தெரியாம இது எதோட ஒப்பிட்டு இருக்கு, ஏன் இதை இதோட சொல்றாங்கன்றது தெரியாதனாலதான் அந்த ரிவர்ஸ் போறதுக்கான காரணம். அதெல்லாம் வெளிப்படையா உடைச்சு விட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு யாராவது கூப்பிட்டு சாமத்துல தவம் பண்றீங்களான்னா இப்போ உங்களுக்கு நீங்க தெளிவா சொல்லுவீங்களா இல்லையா? இல்லை நாங்களாம் சாம தவம் பண்றோம் அப்படின்னா எத்தனை சாமம் பண்றீங்க? 3 சாமம் பண்றோம். இப்போ அடுத்து கேட்பான் இருக்கிறதே சாமம் ஒன்று தானே, இல்லைங்க 3 சாமம் வந்துச்சுன்னா இப்போ உங்களால விளக்க முடியும். சாமம்னா அது இல்லை, இதுதான் சாமம், இதுதான் கணக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியும் இல்லையா? இப்போ வெளியில உங்களுக்கு அது தெரியாது. சாமம்னா இப்போ நீங்க எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே சாமம் தான், 3 to 5 20. ஆமா இப்போ அது சாமம்னா இந்த 00 தான் சாமம். நீங்க அங்கதான் தொடங்கணும் இல்லையா? அங்க 12 மணிக்கு அங்க ஸ்டார்ட் ஆகுதா, இங்க 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா, இங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா, அதுதான் அந்த அளவு தான். அதை நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு செய்யணும். அந்த 3 மணி நேரம் நாங்க அப்படிதான் பண்ணோம். காலையில ஆரம்பிச்சா 3 மணி நேரம், மதியம் ஆரம்பிச்சா 3 மணி நேரம், 12 மணிக்கு உட்காந்தா 2:30 தான். ஆமா சாயந்தரம் அதே மாதிரி தான். ஆனா என்ன கொஞ்சம் சாயந்தரம் பிஃபோரா உட்காருவோம். 6 மணிக்கு நீங்க உட்காருவீங்க, நாங்களும் ஒரு 5 மணிக்கெல்லாம் உட்காந்துரும். 5 6 7 7:30 வரையும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கணும் நாங்க. அது கரெக்டா ரொட்டீனா குறைஞ்சது ஒரு 6-7 மாசம் வரையும் நாங்க அதை செல்வையா எங்களுக்கு இது பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தார். அப்ப எங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரியாது. எனக்கு இப்ப சொல்லக்கூடிய விவரம் அப்பெல்லாம் தெரியாது. இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் மட்டும்தான் சொன்னாரே தவிர இது உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியாது. இப்பதான் நமக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இது பகல் பொழுதா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போதுதான் அந்த ரிசல்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இது அப்படி இல்லை, சாமம்னா இதுதான், அந்தி சந்தினா இதுதான். அப்ப இதை வச்சுதான் அவங்க பிரிச்சிருக்காங்க. அப்ப சாமி இதை எங்கேயாவது தொட்டிருக்காரான்னு பார்த்தா ஆசிரமம் வரையும் தொட்டிருக்காரு, நமக்கு இதை கொடுக்கல. அப்போ ஏன்னா சாமி நான் முன்னாடியே சித்தர்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி, ரிஷிகள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லியிருக்காரு. உண்மைன்னு சொன்னவர் எங்கேயாவது தொட்டிருக்காரான்னு பார்த்தா ஆசிரமத்துக்கு அது கொடுத்துருக்காரு, நமக்கு மட்டும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்மளை பத்தி தெரிஞ்சதுனால கொடுத்துரு, வெளியில இருக்கிறதுனால கொடுக்கல, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா அது நம்மளை பத்தி தெரிஞ்சுதான். இப்போ உள்ள சரி அப்படியே உள்ள போனாலும் நம்ம செஞ்சிருவோமா? அதுக்கு முதல்ல உள்ள போகணும்ல. வாய்ப்பு உண்டு. எங்க ஒரு இடம் போறோமோ அந்த அந்த இயற்கை நம்மள வழி நடத்த நமக்கு உண்டான தெம்பு கொடுத்துரும். உள்ள போனோம்னா செல்லு கிடையாது. அப்ப நம்ம ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நம்ம ரெடி ஆயிடுவோம். அதுவா மாறிட்டு வரும். வாட்ஸ்அப்ல வீடியோ போட்டாங்க, மெசேஜ் வந்தாங்க. ஒரு 10 நாள் தானே, செல்லெல்லாம் வாங்கிட்டு ஒரு வகுப்பு நடத்த தானே போறோம். ஆமா அதுல பார்ப்போம் என்னென்ன நடக்குது. செய்யணும். ஆமா முடியும், நினைச்சா முடியும். தீவிரமா பண்ணணும்ன்றது என்னன்னா சரியான புரிதலோடு பண்றதுதான் தீவிரமா பண்றது. ஆமா
வெறித்தனமா பண்றது என்ன அப்படின்னா இலக்கை மனசுல வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, ரொம்ப வெறித்தனமா அவர் பண்றாரு அப்படின்னா அந்த இலக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு போவோம்ல, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் போது என்ன செய்வோம், துரிதமா. ஆமா, எங்கேயோ 500 கிலோமீட்டர் போற மாதிரி எக்ஸலேட்டரை போட்டு என்ன செய்வோம், மிதிப்போம். இயல்பாவே கால் என்ன செஞ்சிடும், வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிடும். அது வெறித்தனம். அதாவது வெறின்னா அதன் மீது உள்ள பற்று, அதன் அடிப்படையில செய்யறது. தீவிரமா பண்றதுன்றது புரிதலோட பண்றது. ஆமா, தீவிர பயிற்சியாளர் அப்படின்னா எனி டைம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு பேர் இல்லை. ஒரு தடவை பண்ணினாலும் அதை புரிந்து கொண்டு சரியா பண்றவங்களுக்கு தான் தீவிர பயிற்சியாளர், தீவிரவாதின்னு பேர். ஆமா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு பேர் தான் தீவிரவாதி. ஆமா, அதனால மனசுல வச்சுக்கோங்க. சரியா? அதனால சாம அளவில் தபம் செஞ்சு ஒரு 10 நாள் இதை ஃபாலோ பண்ணிப்பாரு, இல்ல ஒரு 3 நாள் இதை செஞ்சு பாரு. 3 நாள், சும்மா 3 நாள், காலையில 3 மணி நேரம், மதியம் 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். வேலைக்கே போக வேண்டாம், டைம் முடிஞ்சிடும். ஆமா, செஞ்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா லீவு கிடைக்கிற நாள், ஞாயிறு கிடைக்குதா, சனி கிடைக்குதா, ஏதாவது ஒரு நாள் கிடைக்குதா, அப்படி இல்லை நமக்கு கிடைக்கிற நேரத்தை சாமமா மாத்துவோம். அந்த வாய்ப்பு கையில கொடுத்துட்டாங்க. நமக்கு கிடைக்கிற நேரத்தை இரவும் இல்லாம பகலும் இல்லாம மாத்திக்கலாம். அப்ப எல்லா சோர்ஸும் நம்மள்ட்ட இருக்கு. ஒன்ன தவிர என்ன அப்படின்னா கிடையாது. ஆமா ஆமா, இல்ல சூரிய பிரகாசம் வந்துருது, எப்பவுமே பிரகாசம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நீங்க பொழுதா சொல்றீங்க, சாமி பிரகாசமா சொல்றாரு. அவரு பகலும் இல்லை இரவும் இல்லைன்னு தான் சொல்றாரு, ஆனா பிரகாசம் இருக்குன்றார். இல்லை, பொழுதுக்கு நம்ம தானே பெயர் வச்சிருக்கோம். பகல் இரவுன்றது பொழுதுக்கு நம்ம தான் பெயர் வச்சிருக்கோம். உள்ளதான் சொல்றேன், உள்ளயுமே சொல்றேன். இப்ப நீங்க வெளியில வச்சு சொன்னதை வச்சுதான் உள்ள கேட்கறீங்க. இப்ப பகல்னு உங்களுக்கு தெரியுமா சொல்றீங்க, அது ஒண்ணு. பகல்ல சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு இப்ப நைட்ல பார்த்தா லைட் எரியுது, வெளிச்சமா இருக்குன்னு சொல்றீங்க. இத பகல்னு சொல்றீங்களா? இல்ல, என்ன சொல்றீங்க? இது வெளிச்சமா இருக்குல்ல, இது வெளிச்சமா இருக்குல்ல, இருக்குல்ல, அப்ப பகல்னு சொல்லலாம்ல. சொல்ல மாட்டேன்றோம். ஆனா என்ன சொல்றோம்? இரவும் தானே சொல்றோம். அப்ப அது அங்க வந்து பகல் பொழுது இல்லை தானே, இல்லை தானே. இப்ப பகல் இருக்குல்ல, பகல் இருக்குல்ல, கண்ணை மூடிக்கிறீங்கல்ல, இருட்டு இருக்குல்ல, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பகல் தானே சொல்லி ஆகணும். அப்ப அங்க எதுவுமே இல்லை. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அங்க கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அங்க கிடையாது. சாமி அதான் சொல்ல வர்றாரு. நான் உனக்கு ஆப்பிள வந்து ஆரஞ்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு பழத்தை, வேற ஒரு பழத்தை சொல்லி உனக்கு நான் பழக்கப்படுத்திட்டேன். எந்த வயசுல இருந்து? சின்ன வயசுல, ஒரு 2 வயசுல இருந்து 3 வயசுல இருந்து பழக்கப்படுத்திட்டேன். நீ அதை தான் என்ன செய்வ? ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லிட்டு வருவ. 20 வயசு ஆனாலும் நீ அதைத்தான் சொல்லுவ. இப்ப உன்னிட்ட வந்து ஒருத்தன் உண்மையாலுமே ஆப்பிளை கொடுத்து இதுதான் ஆப்பிள்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கிடையாது, இதுதான் சொல்லுவீங்க. அப்ப பகலும் பொழுதும் காலமும் ஒரு மனிதனுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒன்றுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அது பழக்கப்படுத்தப்பட்ட ஒன்றாக வந்ததுன்னா, நீங்க அங்கிருந்து பிரிஞ்சு வந்ததுனால. எங்க இருந்து? அங்க இருந்து பிரிந்து வந்ததுனால. சரியா? உங்க மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறீங்க, உங்க மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறீங்க. இப்ப அவளுக்குன்னு ஒரு அளவுகள் வச்சு எல்லாமே நம்ம கொடுப்போமா இல்லையா? ஏன்னா நம்மளை விட்டு தனிச்சு இருக்க போறான்னு சொல்லி. ஆனா நம்மளோட இருக்கும்போது எந்த அளவுகோலுக்குள்ளேயும் அவளை வைக்க மாட்டோம். ஆனா கல்யாணம் போகும்போது எல்லா அளவுகோலும் நம்மளே என்ன செய்வோம்? தயார் செய்வோம். சொத்துல இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே நம்ம வைச்சிருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையில இருந்து கூட பிரிக்க நம்மளே ஆட்டோமேட்டிக்கா பிரிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் செய்ய வச்சது எதுனா, நீங்கள் ஏற்கனவே பிரிவு நிலையில இருந்து வந்ததுனால, அந்த உணர்வுல இருந்து வந்ததுனால இதை இயல்பாவே செய்வீங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்ம அறிவுக்கு பழக்கப்படுத்தினதுதான் பகலும் இரவும். அதான் நிஜமும், அதான் உண்மையும்.
அதை தான் சாமி வந்து இங்க உடைக்கிறார். அதை நமக்கு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இப்ப இல்லை, இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. புரியறதுக்கு முன்னாடி இப்ப இது புதுசா யாராவது கேட்டாங்கன்னா சங்கடப்படுவாங்க. என்ன இது அப்படியே உல்டாவா இருக்கு, எல்லாமே மாறுது. சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, அங்க இதுல ஸ்பேஸ்ல போய் ஆராய்ச்சி பண்றாங்களே, ஏஎம்பிஎம் போட்டு எதையுமே நோட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிசர்ச்ல இப்ப இங்க நம்ம ஏஎம்பிஎம் போறோமா, 12 மணிக்கு முன்னாடி பரந்தாமை வந்தாரு, 12 பின்னாடி இவர் அரியணை வந்தாருன்னா ஏஎம்பிஎம் போட்டுருவோம். இப்ப அவங்க அங்க போயிட்டாங்கல்ல, ரிசர்ச் பண்றாங்கல்ல, அவங்க அந்த நோட் பண்றதுல வந்து ஏஎம்பிஎம்ஏ இருக்காது, போட முடியாது. சரி, ரயில்வே டிக்கெட்ல 24 hours தான். டைம் ஸ்பேஸ் கான்ஸ்டியூஷன், நேரம் காலம் காரணம் வந்து பூமிக்கு மட்டும்தான், மேல அந்த அயனோஸ்பியர்ல கிடையாதுல்ல. அப்ப நம்ம அந்த ரூட்டுக்கு தானே போறோம். அந்த ரூட்டுக்கு போகும்போது இது எல்லாமே என்ன ஆயிடுது, அடிபட்டு போகுது. அதை சாமி உள்ள என்ன செஞ்சாருன்னா, எப்பொழுதுமே பிரகாசம் இருப்பதனால் அங்க இருட்டு கிடையாது, பகலுமே கிடையாது. அதுக்குதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்ப வெளிச்சமா இருக்கு, பகலுன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க, இருட்டுன்னு தானே சொல்றீங்க. பகல் நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கு, கண்ணை மூடிக்கிறீங்கல்ல, அப்ப இருட்டா இருக்குன்னு சொல்லணும்ல. இல்ல வெளிச்சம் இருக்கு, பகலாதான் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அப்ப எதுவுமே இல்லாத நிலை தான் அது. காரண காரியங்களுக்காக நம்ம மாத்திக்கிட்டோம். ஆனா இயற்கை ஒரு நிகழ்வை மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, இப்ப ஒரு சொன்ன மாதிரி ஸ்பேஸோட கனெக்ட் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னா, அங்கிருந்து நீங்க இங்க வந்ததுனால, ஏதோ ஒரு கால சூழ்நிலை அங்கிருந்து இங்க வந்ததுனால உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை என்ன பண்ணிருச்சு, டிசைன் பண்ணிருச்சு. ஆமா, டிசைன் பண்ணி அதுவே நீங்க வர்றதுக்கான எல்லா வழிவகையையும் ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருச்சு. இப்ப இந்த உண்மை எப்ப புரியும்னா, சாமி சொல்லும் பொழுது, நீ தூங்கிட்டு இருக்கும்போது நீ தூங்குறியான்னு தெரியுதானா, தெரியல. உன்னை யாரு தட்டி எழுப்புனா தெரியுது. அதுக்கப்புறம் தான் நீ முழிச்சுக்கிற. எப்படி உனக்கு அது தெரியுது? ஆமா, ஜீவனுக்கு உணர்வு வருது, உணர்வு வந்த உடனே மனம் பிரியுது, மனம்தான் முதல்ல வெளியில வருது, வெளியில வந்த உடனே தான் தன்னை யாரு தட்டி எழுப்புனாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்றது தெரிய வருது. தூங்கிட்டு இருந்தோம் தெரிஞ்ச வந்த உடனே நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும், தெளிவு வராது. ஐயோ நம்ம தூங்கிட்டு இருந்தோம், அவங்க தட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் போற ஒரு 2 நிமிஷம் என்னை விடுங்க. யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம், ஒரு 2 நிமிஷம் இரு வாரேன் அப்படின்னு நம்ம இயற்கையா சொல்ல ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, வெளியில வந்த மனம் அது சமநிலைக்கு வரணும். வந்து எங்க இருக்கோம், யாரு என்ன ஏது எல்லாத்தையும் அது அந்த 2 நிமிஷத்துக்குள்ள கவனிக்கும். சருன்னு அதனுடைய வேகம் தெரியுமில்ல உங்களுக்கு, மனதினுடைய வேகம், அது அப்படியே எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கும். தெரியாதுல்ல நமக்கு, இல்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு, கரெக்டா சொல்றாரு இல்ல. ஆமா, மதியம் தூங்குறவங்க, அது சரியான உதாரணம் அவர் சொல்றது. அதுதான் இப்ப நம்ம முதல் கிளாஸ் எடுத்தோம் பாருங்க, என்னது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினோமே, அந்தி சந்தி. அதுதான் இப்ப அது அங்க வந்துருச்சா. அங்க பாருங்க, அவங்களுக்கு பகலும் தெரியல, இரவும் தெரியல. அப்ப அந்தி சந்தினே ஒண்ணு இல்லைன்றது சித்தர்கள் சொன்னதெல்லாம் உண்மை. மதியம் 12 மணிக்கு உட்காந்துருப்போம் நம்ம, இல்ல 12-2 மணிக்கு. பிரகாசம் எப்பவும் இருக்கிறதா நம்ம கிடையாது. அதுக்கு தான் சொல்றேனே, நீங்க லைட்டு ஒளிக்கு வந்து நீங்க கால அளவுகள் நேர அளவுகள் வைக்கவே முடியாது. பிரிக்கிறாங்க, அது பிரிக்கிறாங்க. ஆமா, இப்போ அதே மாதிரிதான் சாமி சொல்றாரு, எப்பொழுதுமே பிரகாசம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது எதனால் மூடப்பட்டிருக்குன்னா, மாயையினால மூடப்பட்டிருக்குன்னா, அதை வந்து புறமாயைன்னு சொல்லல சாமி, உனக்குள்ள இருக்கக்கூடிய அகமாயைன்னு சொல்றாரு. அது எதை சொல்றாருன்னா, நான் என்கிற எண்ணத்தின் மூலமாக அது மறைத்திருக்கின்றாரு. வெளியில எதுவுமே பொய்ன்னு சொல்லல சாமி, நல்லா கேட்டுக்குங்க. அந்த வெளியில பாக்குற மரம் செடி கொடி, நீங்க இப்ப இருக்கிற அந்த பூமி, எதையுமே சாமி பொய்ன்னு சொல்லல. ஆனால் அது உண்மை. அதுக்குள்ள நிக்கிற நீ, உன்னுடைய மனம் வியாபிச்சிருக்கு பாரு, அது பொய். அதை நீ உள்ள எடுத்துட்டு வந்தா தான் உனக்கு உன்னுடைய உண்மைத்தன்மை தெரியும் பொழுதுதான். அதுக்குதான் உதாரணத்துக்கு சொல்றது, மனுஷன் இருக்கான், மனுஷன் இல்லாம போறான், மனுஷன் கட்டின வீடு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறாங்க, அந்த கோயில் 2000 வருஷத்துக்கு முற்பட்டது, 5000 வருஷத்துக்கு முற்பட்டதெல்லாம், அதெல்லாம் மனிதர்களால செய்யப்பட்டதுதான் இல்ல. இன்னைக்கு அவன் இல்ல. அப்போ இதெல்லாம் உண்மை
சொல்றாரு. ஆனால் நீ உண்மை பொய்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாயை வந்து மறைச்சிருக்கு. அது நான் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை, அந்த எண்ணம், ஆற்றல், அதுதான் வந்து உன்னை மறைச்சு வச்சிருக்கு. அது கிளியர் ஆகணும். அந்த படலத்தை நீக்கத்தான் நமக்கு இந்த சித்த வித்தையை சாமி கொடுத்துருக்காரு. அப்ப அது நீங்கின உடனே பிரகாசம் மட்டும்தான் இருக்கு. பகலும் இல்லை, இரவும் கிடையாது, பிரகாசம் மட்டும்தான் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இவர் தூங்கவே மாட்டாருன்னு. யாராவது ஒருத்தரை, சித்தர்களை, இவர் தூங்கியே நாங்க பார்த்ததில்லை. ஆமா, அவருக்கு அப்ப பகலும் இல்லை, இரவும் கிடையாது. அந்த ஷெட்யூல்ல இருந்து அவர் வெளியில வந்துட்டார். உங்களுக்கு டைம் டேபிள் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்னா ஏன் கிளாஸ் ஆரம்பிக்காம பேசிட்டு இருக்கான்னு சிந்தனை வந்துடும். இல்ல, அந்த ஷெட்யூல் இருக்கு நமக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன். அதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா நமக்கு அந்த சுமையே தெரியாது. ஆமா, வேற ஒண்ணுமே இல்லை. கால அளவுகள் நிர்ணயிக்கப்பட்டதுனாலதான் உங்களுக்கு ஜாதகம்ன்ற ஒரு கணக்கே வந்தது. கால அளவுகள் நிர்ணயிக்கப்படாதவரை சாமி, அதனாலதான் சித்த வித்தியார்த்திகள் வித்தை வாங்கின உடனே ஜாதகத்தை கிழிச்சு போடுன்ட்டார். தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உனக்கு அந்தி சந்தி என்னன்னு தெரிஞ்சு போச்சு, சாமகால பூஜைனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நீ ஆமா ஈஸ்வர சேவை கடவுள் எதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன தன்மையில நீ இருக்கேன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு கால அளவை தாண்டி நீ ஓடும் பொழுது கால அளவுக்கு உட்பட்டுள்ள அந்த கட்டம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்றார். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவனுக்கு, வித்தை வாங்கிட்டு சும்மா இருக்கிறவனுக்கு எல்லாமே வேலை செய்யும். சகலமும் ஒரு 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 ஒன்னை விட டபுள் மடங்கா வேலை செய்யும், உறுதியா வேலை செய்யும். ஆமா, அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? அதனால ஒரு 2 நாள் நீங்க கிடைக்கும் போது, டைம் கிடைக்கும் போது இந்த சாம அளவுகள், சாமம் சொல்லக்கூடிய அந்த 3 மணி நேரம், இப்போ உங்களுக்கு உள்ள பெல் அடிச்சிருக்கோம், அப்போ நம்ம 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுனீங்கன்னா 2 மணி நேரமாவது உட்கார பழகுவீங்க. நமஸ்காரம், உட்கார பழகுவீங்க. அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும், நல்ல அழகா கை கொடுக்கும். ஆமா, அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம். சரியா? நமஸ்காரம்.